வணக்கம். மூஷிக வாகன மோகத அஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதம் நமஸ்தே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஆடி மாதத்தின் ஆடி அமாவாசையின் சிறப்பு. அனைத்து அமாவாசைகளும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைகளில் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது சிறப்பு. ஏன் இந்த அமாவாசையில் மட்டும் திதி கொடுக்க வேண்டும் என்றால், நமது தாத்தா பாட்டி மற்றும் நமது முன்னோர்கள் இறந்த திதி ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆகவே அவ்வாறு தெரியாத உள்ளவர்கள் இந்த அமாவாசைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பு என கருட புராணம் மற்றும் இதிகாசங்களில் கூறப்பட்டு நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறார்கள். இதை ஜோதிட ரீதியாக பித்ரு தோஷம், பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்கள் பாவம் என கூறப்படுகிறது. இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பு. இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். முன்னேற்றம் இன்றி எந்த ஒரு பாக்கியத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டங்களாகவே வாழ்க்கையை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு திருமணம் என்று பார்த்தால் தாமத திருமணம் அல்லது திருமணம் அவ்வாறு தாமதமாக நடைபெற்றாலும் குழந்தை பிறப்பதில் தடை ஏற்படும் அல்லது குழந்தை ஆண் வாரிசாக கிடைப்பதிலும் தடை ஏற்பட்டு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடி அமாவாசையில் திதி கொடுப்பதன் மூலம் பித்ரு தோஷம் நிவர்த்தியாகும் என மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டு நம் முன்னோர்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆடி அமாவாசையில் நாம் எவ்வாறு திதி கொடுக்க வேண்டும் என்றால், வசதி படைத்தவர்களாக இருந்தால் அந்தணர் என கூறப்படும் புரோகிதர்களை வைத்து 2 நதிகள் சேரும் இடம் அல்லது 2 கடல்கள் சேரும் இடத்தில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பு. அதை திலக ஓமம் என குறிப்பிடுவார்கள். அல்லது வீட்டிலேயே திதி கொடுக்க வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் புகைப்படத்தை வைத்து அதற்கு முன் வாழை இலையில் நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை, சைவ உணவை சமைத்து வைத்து தீபம் மற்றும் விளக்கேற்றி வழிபாடு செய்து அதற்கு பிறகு அந்த உணவை காக்கைக்கு அல்லது மற்ற ஜீவன்களுக்கு வைத்து வணங்கி காக்கை எடுத்த பிறகு நாம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இருந்த தாத்தா பாட்டி மற்றும் தந்தை தாத்தா பாட்டி என நம் முன்னோர்களை வழிபாடு செய்வது நம் வாழ்வில் முன்னேற்றம் அடையும். நம் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல நம் முன்னோர்களின் புண்ணியம் மற்றும் அவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக மரபணு ஜோதிட முறையில் பூசம், விசாகம், சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ராகுவின் கருமா உடையவர்கள் ஆவார்கள். இவர்கள் கட்டாயம் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முன்னோர்கள் வழிபாடு செய்தால் துணை நிற்கும். நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த யூடியூப் சேனலான கலை ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.